ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்ய 600 கிராம் அளவு சேப்பங்கிழங்க நல்லா மண் போக கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் விட்டிங்கன்னா கிழங்கு உள்ளே கொலன்னு ஆகிடும். அதனால் கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கும். இந்த சுடு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச கிழங்கு நம்ம வடிகட்டிட்டு உரித்து எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்காது. தோல் நல்லா திக்காக இருக்கும். கிழங்குமே நல்லா கொலகொலப்பு தன்மையோடு இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம உரிக்கும் போதே. இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். பெரிய கிழங்கா இருக்கிறத 4-5 பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி கிழங்கா இருந்துச்சுன்னா 1 பாதியமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் மட்டும்தான் இந்த கிழங்குக்கு வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். வாயுவும் நமக்கு சேராது சோம்புத்தூள் சேர்க்கும் போது. இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதில் அரை மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சிக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த பேஸ்ட்டு. கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கிழங்குல கோட் ஆகும். கிழங்கு ஆல்ரெடி ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பேஸ்ட் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அரை நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம உடனடியாகவே செஞ்சிடலாம். இப்போ இது கூட கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் அரிசி மாவு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கிழங்கு அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அரிசி மாவு சேர்த்து பொரிக்கும் போது கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது. அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறது. அது இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு அந்த அவுட்டர் லேயர் கிழங்கு வறுப்பட்டு வரும்போது. இப்போ இதில் பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில். நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்லா பொங்கி வருது. ரீஃபைண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வராது, பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த கிழங்கை ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கு. இந்த மாதிரி நேரம் மாறி கிறிஸ்பியாக மாறிடும். எண்ணெய் கொதி படங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜுக்கே இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.